Hi, welcome back to our channel Vijay Vista Live Unscripted. இந்த vlogல எங்களோட கபினி ட்ரிப்போட பார்ட் 2 நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நிறைய பேர் இன்ஸ்டாவில் கூட டிஎம் பண்ணியிருந்தீங்க இந்த ட்ரிப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இந்த vlogல நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கபினி போகலாமான்னு சொல்லி கேளுங்க. It's day 2 in Kabini. Okay. So as usual ஆதி வந்துட்டு ட்ரிப் வந்தாலே 6:30க்கு எந்திரிச்சிருவோம். ஓகே, நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எந்திரிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம கூட எந்திரிச்சிட்டு இங்கே அப்படியே பேக் வாட்டர்ஸ் பார்க்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பா அம்மா இருக்கிறது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபுல்லாக அவனை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அவனும் ஃப்ரேமில் இருக்கானா அப்படியே அது நைட் வந்துட்டு ரொம்பவே டார்க்காக இருந்தது. இந்த வாட்டர்லாம் என்னால் பார்க்கவே முடியல. இங்கே வந்துட்டு பான்ஃபயர் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் இங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு ஆதிக்கு பான்ஃபயர்லாம் காமிச்சிட்டு ரெஸ்டாரண்ட்டில் டின்னருக்கு போயாச்சு. ஃபுட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. திஸ் இஸ் வாட்டர்வுட்ஸ் லாட்ஜ் அண்ட் ரெசார்ட் இன் கபினி. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. அப்பா அம்மா ரூமில் இருக்காங்க. ஆதி அவங்க கிட்ட விட்டுட்டு நானும் பார்த்தி கொஞ்ச நேரம் இயற்கையில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்துட்டோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, நான் எப்பவுமே ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே மென்டலி ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் ஆகிருப்பேன். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டு எந்த ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன். இங்கே கிளைமேட் வந்துட்டு கொஞ்சம் கோல்டாகவே இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக மே வரைக்குமே சீசன் இருக்குது. ஜூன்லேருந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஜூன் ஃபஸ்ட் வீக்கே வந்ததுனால மழையெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது தெரியுதா, ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு 50 ஃபீட்டுக்கு வந்துட்டு கிராஸ் லேண்டு தான் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்பேஸே கொஞ்சம் குறுகின மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் நல்லா ஆதி வந்துட்டு ஓடி ஆடி விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குது. ஓகேயா? ஹாய் ஒன்ஸ் அகெயின். என்னடா லொக்கேஷன் மாற்றிட்டே இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இங்கே வந்துட்டு அவ்வளோ இடம் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி. நாங்கள் தங்கி இருக்கிறது வாட்டர்வுட் லாட்ஜ் அண்ட் ரெசார்ட்ஸ் கபினியில். இங்கே வந்துட்டு நிறையா ரெசார்ட்ஸ் இருக்குது நம்மளோட பட்ஜெட் ரேஞ்சஸில். மீடியம் டு ஹை வெரி லக்ஸரியில் ஸ்டார்ட் ஆகுது. லோ லெவல் கிடையாது. ஏன்னா கபினி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். ஜோக்கோட பழகினதுனால டாக்ஸ் பார்த்து பயம் இல்லை. பட் ஸ்டில் ஒரு புது இடத்துலனா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே ஃபைன். நேற்றுத்திய போட் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த கிளிப்பிங். ஓகே, ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க மேப்பில். ஸோ நார்த் ஏரியாவில் வந்துட்டு நாகர்ஹோலே டைகர் ரிசர்வ் நேஷ்னல் பார்க் இருக்குது. ஓகேயா? சதர்ன் பார்ட்டில் பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் இருக்குது. மிட்டில் தான் இந்த கபினி ரிவர் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. வயநாடுலேருந்து ஒரிஜினேட் ஆகி அப்படியே மைசூரில் ட்ராவல் பண்ணுது. ஓகே, நாங்கள் வந்துட்டு நாகர்ஹோலே சைடில் தான் தங்கியிருக்கோம். இங்கேருந்து போட் சஃபாரியில் அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. எல்லா ஏரியாவும் நாங்கள் போட்லேருந்து பார்த்தோம். ஓகேயா? ரொம்ப லக் இருந்தால் எலஃபண்ட் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. வி வர் ரியலி லக்கின்னு தான் சொல்லணும். ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் டஸ்க், அதாவது தந்தம் மிக பெருசாக இருக்கிற ஒரு யானை வந்துட்டு இங்கே இருக்குது. அதனோட பேர் வந்துட்டு ஜூனியர் கபினி. ஒரே ஒரு விஷயம் என்ன ரெக்ரெட் பண்ணுறேன்னா, நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேமரா வித் லாங் ஆர் பிக் லென்ஸ் வச்சு கொண்டு போயிருந்தோம்னா ஃபோட்டோஸில் வேறு லெவலில் எடுத்துருக்கலாம். கோப்ரோ வச்சுட்டு என்னால் ஜூமும் பண்ண முடியல. ஐஃபோன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பீகாக்ஸ் பார்த்தோம். நம்ம பீகாக் வந்து நம்ம ஊர்லேயே பார்க்கலாம். பட் ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அந்த பீகாக் வந்துட்டு கொஞ்சம் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. போட் சஃபாரி வந்துட்டு 3 hours. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஹைட்ரேட் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு ஹேட்டோ இல்லை ஜர்க்கினோ எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் இது எதுவுமே பண்ணாமல் போயிட்டோம். வாட்டர் பாட்டில் மட்டும் தேங்க் காட் எடுத்துகிட்டு போனதுனால கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தது. நம்ம தங்கி இருக்கிற ரெசார்ட்லேருந்து ஆக்சுவல் சஃபாரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு
20-30 மினிட்ஸ் ஆகுது. அவங்க அங்கே கொண்டு போயிட்டு அங்கேருந்து என்னென்ன ஏரியான்னு சொல்லிட்டு சுற்றி காமிக்கிறாங்க. இந்த வாட்டர் ரூட்ல இன்னொரு குட் திங் என்னன்னா, இங்கிருந்து கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த சஃபாரி ஏரியா ரொம்பவே பக்கம். லைக் 5 மினிட்ஸ். நீங்கள் வேற எங்காவது தங்குனீங்கன்னா ரொம்ப தூரம் வர மாதிரி இருக்கும். மார்னிங் ஒரு சஃபாரி, ஈவினிங் சஃபாரி இருக்குது. மார்னிங் சஃபாரிலாம் ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு பிளான் என்னென்னா, முடிஞ்சால் இங்கே இருக்க ஆர்கானிக் ஃபார்ம் போய் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கெலாம் கொஞ்சம் காமிக்கலான்னு இருக்கோம். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஜங்கிள் சஃபாரிக்கு நானும் பார்த்தியும் புக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவுக்கும் போட் சஃபாரி புக் பண்ணலான்னு இருந்தோம். பட் அவங்களால அவ்வளோ கன்வீனியண்ட்டாக போக முடியுமான்னு தெரியல. சரி, ஓகே, இன்றைக்கி ஜங்கிள் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர்த்து கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்களும் பார்க்க முடியும். கொஞ்சம் வைடர் லெவல் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் ரீச் ஆகும். ஓகே, நல்லா இருக்குது. ரியலி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்துட்டு கபினி விசிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாத்துக்குமே ஒரு குவிக் ட்ராவல் ட்ரிப் சொல்கிறேன். நீங்கள் வீக்கெண்ட் புக் பண்ணுறத விட வீக் டேஸில் புக் பண்ணுங்கள். அப்போ தான் க்ரௌடும் கம்மியாக இருக்கும், ஹோட்டல் ரேட்ஸும் கொஞ்சம் நாமினலாக இருக்கும். நான் என்னோட ப்ரீவியஸ் vlogலேயே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இந்த ட்ரிப் வந்துட்டு என்னோட பர்த்டேக்கு ஸ்டேகேஷனாக புக் பண்ணது. பட் அப்போ ஹெல்த் இஷ்யூஸ்னால எங்களால் போக முடியல. 1 டைம் மட்டும் டேட் சேஞ்ச் பாசிபிள்னு சொன்னாங்க. ஸோ இப்போ புக் பண்ணி நாங்கள் இந்த ட்ரிப் வந்திருக்கோம். எப்போவுமே ரிசார்ட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணும்போது நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் நான் சூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம ரூமுக்கு போகிறதுக்கே மல்டிபிள் வேஸ் இருந்த மாதிரி இருந்தது. அப்பாவும் அதையும் ரூமில் வந்துட்டு சில் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ரூமில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி மிரர்ஸ் தான். ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இப்போ வந்துட்டு நம்ம முக்கியமான ஒருத்தர் இன்டர்வியூ பண்ண போறோம். ஹாய் டாடி. ஹாய் கண்ணு. எப்படி இருக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? அருமையா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. நான் என்னுடைய இடத்துல மறக்க முடியாத லைஃப்ல மறக்க முடியாத இடமா இருக்கிறது. அருமை அருமை அருமை. ஆதித்யா என்னங்கறா? ஆதித்யாவோட ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. we are very happy. ஹாதி ஹாய் சொல்லு. அங்க வரு, ஹாய் சொல்லு. இவன் வந்துட்டு தாத்தா பேரு. தாத்தா கூடவே 24/7 இருக்கணும்னு நினைக்கிறான். ஓகே பாய். தேங்க் யூ உனக்கு தான் தேங்க் யூ சொல்லணும். ஓகே பை பாய். ஈவினிங் அரௌண்ட் 2:45 மாதிரி இங்கே ரிசப்ஷனில் அசம்பிள் ஆகிட்டோம். ஜீப் சஃபாரி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆல் செட் ஃபார் ஜீப் சஃபாரி. டைம் வந்துட்டு 2:45 PM. ஸோ இங்கேருந்து அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் சஃபாரி ஸ்டார்டிங் பாயிண்டில் எங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே வேரியஸ் ரிசார்ட்ஸ்லேருந்து வந்து பீப்புளெலாம் ஜாயின் பண்ணி ஜீப் அலோகேட் பண்ணி சஃபாரி ஸ்டார்ட் ஆக போகுது. இட்ஸ் லைக் 3 hour ஜேர்னி. எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். மழை வேறு விட்டு வந்துட்டுருக்கு. நாங்கள் ரெயின் கோட் எல்லாமே ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்களோட லக் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்கலாம். வெதர் we can spot any animals or not. நான் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ எடுக்கிறது எவ்வளோ தூரம் பாசிபிள்னு தெரியல. ஓகே, நான் எக்ஸ்பீரியன்ஸை ஆஸ் யூஷுவல் ஸ்டோரியாக உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். சஃபாரி ஸ்டார்ட் ஆகும்போதே ஜோன் ஏவா பியான்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்துட்டு ஜோன் ஏல தான் ட்ராவல் பண்ணணும். ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே டீர்ஸ், லங்கூர், பேர்ட்ஸ்ன்னு சொல்லி அவர் காமிச்சிட்டு இருந்தாரு. சடனாக அவருக்கு மல்டிபிள் கால்ஸ், மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருந்தது. ஜோன் ஏல ஒரு டைகர் ஸ்பாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுச்சு. பார்த்தா பல மணி நேரமாக நாங்கள் அந்த டைகரை தேடி அந்த லொக்கேஷனுக்கு சுற்றிகிட்டே தான் இருந்தோம். கடைசி வரைக்கும் நாங்கள் வந்துட்டு டீர்ஸும் லங்கூர்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். சரி, ஓகே, அப்செட் ஆகாமல் இயற்கையை ரசிக்கலாம், கண்டிப்பாக டைகர் ஸ்பாட் பண்ணிடுவோன்னு சொல்லி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்துட்டு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்னா எப்படி இருக்குன்னு நினச்சிருந்தனோ, இது பார்க்குறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய இடத்துல சின்ன சின்னதாக பாண்ட்ஸ், அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், அது இதுன்னு சொல்லி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஸ்டில் நாங்கள் இன்னும் வேறு அனிமல்ஸை பார்க்கலையே, ஸோ அதை தேடிக்கிட்டே இருந்தோம். ஒரு நாளில் மேக்ஸிமம் டைம் மொபைலை பார்த்துட்டு இருக்க நம்ம கண்ணுக்கு இந்த மாதிரி இயற்கை காட்சிகள், அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அந்த காலத்துலேயே இந்த காட்டுக்குள்ளே ஒரு டெம்பிள் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ராஜா வந்து ஸ்டே பண்ணி ஹண்ட் பண்ணுற இடம், இந்த மாதிரி பல இடங்களை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம்.
கொஞ்ச நேரத்தில் நான் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். 2 hours ஆகுது, இன்னும் எதுவுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி. ஃபைனலி கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அந்த டைகரை கண்டுபிடிச்சிட்டோம். நல்ல ஒரு புஷ் மாதிரி இருக்கிற இடத்துல அந்த டைகர் வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தது. இந்த ஜீப் டிரைவர்ஸ் எல்லாருமே மெசேஜில் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு ஃபோன் டவர் இருக்காது, பட் அவங்க கம்யூனிகேட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நிறையா ஜீப்ஸ் அங்கே வந்துருச்சு. 15 minutes மாதிரி நின்று அந்த டைகரோட அசைவுகளை எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே கடைசி வரைக்கும் இது ஃபேஸை காமிக்காதுன்னு சொல்லி டயர்டாகி கிளம்பிட்டோம். முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், லக் இருந்ததுனா தான் நம்ம அனிமல்ஸை ஸ்பாட் பண்ண முடியும்னு. சரி ஓகே இந்த மெமரியும் நல்லா இருந்ததுன்னு சொல்லி ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். ஸோ லாஸ்ட் டே இன் கபினி நாங்கள் வந்துட்டு இன்னும் 1 hourல செக் அவுட் பண்ண போகிறோம். எப்பவுமே வந்துட்டு லாஸ்ட் டே ஆஃப் த ட்ரிப்னா எப்படா வீட்டுக்கு போவோம் போய் வேலையை பார்க்கலான்னு இருக்கும். பட் என்னமோ இந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். இங்கே இருந்துடலான்னு இருக்கு. பட் 2 daysக்கு மேலே ஆக்சுவலி எதுவும் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு போட் சஃபாரி போயிட்டோம், செகண்ட் டே ஜங்கல் சஃபாரி போயாச்சு. இன்னைக்கு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 hour மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணோம் தான். ஓகே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ் வந்துட்டு வாட்டர்வுட்ஸ் லாட்ஜ் அண்ட் ரெசார்ட் இன் கபினி. கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து ரூம் மெயின்டெனன்ஸ்லேருந்து ஸ்பாட் லொக்கேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் கபினி பேக் வாட்டர்ஸ் விசிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேவை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அப்பா அம்மா கூட வந்திருக்கோம், அவங்க வந்துட்டு மைசூர் வரைக்கும் எங்களோட வந்துடுவாங்க. மைசூர் டு ஈரோடு போயிடுவாங்க, நாங்கள் அப்படியே பெங்களூர் போக போகிறோம். ஓகே ரொம்ப வந்துட்டு ஒரு மெமரபிள் ட்ரிப்புன்னு தான் சொல்லணும். ஓகே உங்கள் எல்லாத்தையுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். விஜய் விஸ்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ விஸ்டானா வியூ, விஜேஸ் வியூ, நாங்கள் போகிற ட்ராவல் விளாக்ஸ்லேருந்து டாட்லர் பேரண்ட் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் டெய்லி விளாக்ஸ் அது இதுன்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தென் பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்கள் எல்லாத்தையுமே நான் மீட் பண்ணுறேன். பாய் தென், தேங்க்யூ.